ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன், பார்த்தா சவுண்டே வரல. ஆனால் ராமா எவ்வளோ தம் கட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேனே, இப்படி போயிடுச்சு. அதுவும் ஒருத்தங்க கமெண்ட்ஸ் போட்டனால தெரிஞ்சுது. ரைட், அதுக்கு என்னை மன்னித்து கொள்ளுங்கள். திரும்பவும் நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. ஸோ பேச போகிறேன், ஆனால் உங்களுக்கு தெரியாது நான் என்ன பேசுகிறேன்னு. இப்போ நான் மறுபடியும் பேச போகிறேன். ஸோ என்ன பேசியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் பற்றி நான் பேசியிருந்தேன். விக்ரம் பற்றி என்ன பேசுறதுக்கு இருக்குது? அவர் தான் ரொம்ப நல்லவராச்சு, தங்கமானவராச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கேட்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட பொழப்பை இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அவரோட கேம் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. நல்லா ட்ரிகர் பண்ணுறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு சாட்டர்டே அந்த பிக் பாஸ் கூட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார் சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும். அது இன்னமும் பெரிய ஒரு இந்த விஷயம் மாதிரி பேசியிருப்பார். அது அந்த விஷயந்தான் தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. திவ்யாவும் சாண்ட்ராக கிழிச்சிருப்பார் விஜய் சேதுபதி. நல்ல ஒரு விஷயம், சூப்பர். அதுவும் தன் நண்பனின் மனைவி என்று கூட பாராமல் அவ்வளோ பேச்சிருப்பார். பேசி முடித்ததுக்கப்புறமா அடுத்த எபிசோட்லேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்டிருப்பார். சரி, நான் என்ன கேட்குறேன், கொலை செய்தவனோட அதை செய்ய தூண்டினவங்களுக்கு தான் அதிகப்படியான தண்டனை சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க பண்ணும்போது நிறைய இடங்களை இவர் ட்ரிகர் பண்ணார்ல, அதை பற்றி யாராவது கேட்டாங்களா? ஏன் கேட்க மாட்டாங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகளை விடுறாரு. ஆனால் அதை பற்றி எதையுமே கேட்க மாட்டார் விஜய் சேதுபதி. ஏன்? இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விஜய் பார்வதிக்கு அடிப்பட்ட டைமில் அவ்வளோ வார்த்தைகள் விட்டுருப்பார். பிரஜனுக்கு அவ்வளோ பெரிய லிஸ்ட் எடுத்து வந்தீங்களே, இவருக்கு ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்து கொடுத்துருந்தாவே இவருக்கு டாராக கிழிஞ்சிட்ருக்கும். ஆனால் அதை பண்ண மாட்டார். ஏன்? என்னென்ன ஒன்றும் புரிய மாட்டேன். சரி, இப்போ இப்படி இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பார். ஒரு 7:30 கூட்டியிருப்பார். காலையிலேயே ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள இந்த டியூனை வச்சு அவர் ஒரு பாட்டை பாடியிருப்பார். அவர் அதில் என்ன சொல்லியிருப்பார், நீ ஓவராக ஆட்டம் போடுற, ஆட்டம் போட்டவங்களாம் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. என்ன நீ ஒன்றும் இந்த ஷோவுக்கு ஹீரோ கிடையாது, இந்த ஷோவுக்கு பீரோ கிடையாது, நீ இவ்வளோ ஆட்டம் போட்டனா 106 நாள் தாங்க மாட்டப்பா அப்படின்னு கலாச்சிருப்பார். செம்ம காண்டாக இருப்பாங்க நம்ம பிரஜன். அதை கேட்டு மனைவி சும்மா இருப்பாங்களா? அவங்க டென்ஷனாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரு இடத்துல விஜய் பார்வதிக்கிட்ட செருப்பு கழுவு போயிருந்தான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ எப்படின்னா இவர் ட்ரிகர் பண்ணி விட்ரு. அதாவது ஒரு பொம்மையை கீ கொடுத்தா தான் அது ஜங்கு தட்டும். கீ கொடுக்காம விட்டால் அது அழகாக கம்முன்னு இருக்கும். வாவ், க்யூட்டான பொம்மையாக இருக்கே அப்படின்ட்டுவாங்க. கீயை கொடுத்து விட்டதுக்கப்புறமா டங்குன்னு அடித்தா சரியான இந்த பொம்மையாக இருக்க முடியுது. எப்போ பார்த்தாலும் கையுன்னு. ஆனால் கீ கொடுத்தது யாருங்க? ஏங்க அதை யோசிக்க மாட்டேங்கன்றதான் நம்மளுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. பட் அதுக்காக அந்த பொம்மையை நான் குறை சொல்கிறேன், அதாவது சூப்பர்னு சொல்ல வரல. அந்த பொம்மை மேலே நிறைய தப்புகள் இருக்குது. பட் அதை பண்ணுறாங்க பாருங்க, கிள்ளி விட்றாங்க. அதுதான் ஒரு வருத்தம். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் ரொம்ப கலாச்சாரம் போட்டும் பாவம் பைத்தியக்காரன் ஏதோ பேசுகிறான்னு விட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் ஏண்டா, ஒரு சில பேர் ஒரு சில பேர் பச்சை அப்படி திட்டுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை தான் இவர் அழகாக பண்ணிட்டு சிரிச்ச ஸ்மைலோடு இருக்கார். ஒருத்தங்க இரிட்டேட் பண்ணும்போது ட்ரிகர் பண்ணும்போது சிரிச்சாங்கன்னா எவ்வளோ வெறுப்பு வரும். அந்த விஷயங்கள் தான் இங்கே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கேமை தான் அவர் பண்ணிகிட்ருக்கார். சரிங்களா? இப்போ என்னென்ன காலையில் பிரஜர் அழகாக ஒரு முடிவு எடுத்துட்டார். ஏன்னா நேற்று ஆர்யா அவர்கள் வச்சு கிளிஸ்டர், நீ எதுக்கு உள்ளே போன? நீ கேம் விளையாடுற மாதிரி தெரியல எனக்கு. தயவு செஞ்சு கேமை விளையாடாத. ஒன்று விளையாட போனால் போ, இல்லைன்னா வெளியே வந்துருப்போம். அந்த அளவுக்கு தான் கிழிச்சார். அதே மாதிரி எல்லாருக்கும் சேலஞ்ச் பண்ணு. உன் மனைவி உட்பட சேலஞ்ச் பண்ணு. உன் மனைவி தான் உன் கேம் விளையாட்டுருக்காங்க, நீ நான் அவங்கள விட்டு கொடுக்க வந்திருக்க அப்படி இப்படின்னு டாம் டூம் டகடாடுன்னு போட்டார். சரி, ஓகே, முடிவு பண்ணிட்டார். இனி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக ஜெல்லாகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. நேற்றுலேருந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காப்புல. சரி, இன்றைக்கி காலையில் நம்ம விக்ரம் கிட்ட பேசுகிறார். இந்த கானா பாக்ஸ் பற்றி, ஓப்பன் மைக்கை பற்றி அவர் ஒரு சில விஷயங்கள் வைக்கிறார். அதே மாதிரி எல்லாரையும் கூப்பிடுங்க, நேற்று நீங்கள் மட்டும் பேசியிருந்தீங்க, எங்களையும் கூப்பிட்டுருந்தா நாங்களும் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நிறைய பேர் வரமாட்டாங்கன்னும் போது பக்கத்தில் கானா வினோத் இல்லை நான் அரேஞ்ச் பண்ணுறேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஒரு 7:30 கூட்ட போகிறார் போல இருக்குது. நேற்று மாதிரி இன்றைக்கி நான் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வாட்டி எஃப்ஜியை நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு பாட்டு எப்பயுமே இன்ட்ரடக்ஷன் பாட்டு பாடுவேன் அப்படின்றாரு. அவர் மைண்டுக்குள்ளே வந்திருக்கோம், பிரஜன் மைண்டுக்கு தெரியும். நாங்கள் நேற்று அந்த பாட்டை கேட்டோம், அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கோம். இன்றைக்கும் அந்த பாட்டு ஒரு மாதிரி தான் வந்திருக்குன்றாரு. ஓ, அப்போது இன்றைக்கி ஒரு 7:30 இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு, பார்க்கலாம். பட் பிரஜனோட ஒரு முடிவு நல்ல ஒரு முடிவாக தான் இருக்குது. அதை இப்போ விக்ரம் எப்படி அதை மாற்ற போகிறார், ட்ரிகர் பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறமும் விக்ரமோட அந்த இதுலேருந்து ட்ரிகர் ஆகாமல் கரெக்டாக பிரஜன் அவருடைய கேமை கொடுத்தாருன்னா சூப்பராக இருக்கும். பிரஜனை உங்களுக்கு பிடிக்குமானதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பிரஜன் வர்சஸ் விக்ரம் இவங்களில் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.